द्वारकनाथ कृष्ण गोपिका जना प्रमद संकुलाः कृष्ण पंकजे क्षणा अमृतधारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஐககவாகினி மோகினி சக்ரினி ராக விவர்தினி ஞானமயே குணகணவாரிதி லோகஹிதைஷினி ಸ್ವರಸಬ್ಧಭೂಷಿತ ಕಾನನುತೆ ಸಕಲ ಸುರಾಸುರ ದೇವಮುನೀಶ್ವರ ಮಾನವ ವಂದಿತ ಪಾದಯುತೆ ಜಯ ಜಯ ಗೇ ಮಧುಸೂದನ ಕಾಮಿನಿ ಸಂಧಾನ லக்ஷ்மி து பாலயமோ. நாராயணியத்தினுடைய மகாலட்சுமியினுடைய அவதாரம் திருமஞ்சனம் இந்த ஒரு வைபவங்களை எல்லாம் வர்ணிக்கக்கூடிய 28வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி அழகான ஒரு வர்ணனையோட பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வைபவம். நாராயண பட்டத்ரி அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். குருவாயூரப்பா மணிகுண்டல பீத சேலகார பிரமுகைஸ்தவோ மமராதயோனே வபூஷனே. மகாவிஷ்ணுவனுடைய கடைக்கண் பார்வைப்பட்டவுடனே இன்னும் பெருமைகள் எல்லாம் சேர்ந்து அவரவர்கள் உனக்கு பரிசு பொருளை மகாலட்சுமிக்கு கொடுத்துட்டே இருக்கா. யார் யார் எதை கொடுக்கறான்னு பார்த்துட்டு நீ ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்க. மகாவிஷ்ணுவுக்கு என்ன சிரிப்புன்னா, இவா இத்தனை பேரும் ரத்னகாரங்கள் மணிக்குண்டலங்கள் இந்திரன் ஒரு சிம்மாசனம் எல்லாத்தையும் ஒரு தங்க வஸ்திரம்லாம் வா கொடுக்கறாளே, எதுக்காக இப்ப நம்ம அமிர்தம் கடையிறதுன்னு ஆரம்பிச்சோம். நம்ம கிட்டக்க வைகுண்டத்துல எங்க கிட்டக்க ஒண்ணுமே இல்லை, எல்லா செல்வத்தையும் எழுந்துட்டோன்னு சொன்னதுனால கடைய ஆரம்பிச்சோம். ஆனா சில பேர் எங்க கிட்டக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்வா. சில சில சந்தர்ப்பங்களை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவர்கள் வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய வஸ்துலாம் வெளியில வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இவர்கள்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொன்னதுக்கு தங்க குடமோ சிம்மாசனமோ முத்துமாலையும் எங்கேந்து வருது தெரியலையேன்னு குருவாயூரப்பா நீ ஆச்சரியத்தோட ஒரு புன்னகை பூக்க உன்னுடைய பார்வை மகாலட்சுமி பேர்ல பட அவளும் ஆனந்தமாக அதுக்குள்ள மணிஜ்வாலைகளோடும் பீதாம்பர ஸ்வர்ண வஸ்திரத்தோடு அலங்காரம் பண்ணிண்டு கையில ஒரு தாமரை பூவை எடுத்துண்டு வைஜெயந்தி மாலையை போட்டுட்டு அங்கேருந்து கையில கிளம்பினாலாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். 28வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய முடிவினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, கடைக்கண்ணால் அவளை நோக்கி களிப்புடல் இருந்த காலை அடைக்கலமென்றே உன்னை அடைந்திடும் தேவர் போன்றோர் உடை பல அணிகலங்கள் அணிந்தனர் உவகை பொங்க மடமையை போக்குகின்ற குருவாயூர் தேவதேவே. உத்தமமாக அந்த ஒரு திவ்ய கடாட்சத்தை அளிச்சேன்னு சொன்னவர் 28வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்துல மகாலட்சுமி தான் வைஜெயந்தி மாலையை கையில எடுத்துண்டு யாரை மணாலனாக வரிக்கிறதுன்றதுக்காக ஒரு உயர்ந்த ஸ்வயம்வரத்துக்கு கிளம்ப போறான்னு லட்சுமி கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்வயம்வரத்தை ஒரே ஸ்லோகத்துல ஆச்சரியமா பட்டத்திரை வர்ணிக்க போறார். வர்ணிக்க ஆரம்பிக்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் உங்களுக்கு கவனத்துல இருக்கும்.
விசேஷமான ஒரு திருக்கோயில். தமிழ்நாட்டில் ஆம்பூருக்கு சுமார் 2 கிலோமீட்டர் அருகில் அமைந்திருக்கக்கூடிய பிந்து மாதவர் திருக்கோயிலிலே நாம் இப்போது வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் குமுதவல்லி பெருந்தேவி தாயார் ஒரே தாயாராக 2 திருநாமங்களுடன் இங்கு அமைந்திருக்கக்கூடிய தாயாருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ குமுதவல்லி பெருந்தேவி தாயாருடைய அழகான விமானம். அந்த விமானத்திலே எந்த மகாலட்சுமியை பல பரிணாமங்களிலே நாம் இப்போது தரிசித்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ, ஆதிலட்சுமியிலிருந்து அஷ்டலட்சுமிகளும் இந்த விமானத்தில் வீட்டிலிருந்து சேவையை அளிக்க, இதோ சன்னதிக்கு முன்னால் அழகான ஒரு சிறிய முகப்பு. அந்த முகப்பிலே மகாலட்சுமியானவள் அமர்ந்த திருக்கோலத்திலே 2 கைகளிலும் தாமரை பூவோடு நம்மை வரவேற்க உள்ளே நுழைந்து இதோ கருவறையையும் அடைந்து விட்டோம். கருவறையிலே ஆச்சரியமான திவ்ய தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். குமுதவல்லி பெருந்தேவி தாயார் என்று 2 திருநாமங்களோடு ஒரே உருவாய் நம்மை அனுகிரகிக்கக்கூடிய சேவை. அமர்ந்த திருக்கோலம், உயர்ந்த ஒரு கிரீடம், வழக்கமாக மகாலட்சுமிக்கே இருக்கக்கூடிய சாந்தமான ஒரு திருமுகம், உன்பெருந்தேவி என்னும் உரிமைக்கும் என்னை பெற்ற மண்பெரி வருகை என்னும் வாய்மைக்கும் தகமை சார்ந்தாள் என்று சொல்லக்கூடிய தாயார் 2 கைகளில் தாமரை புஷ்பத்தை ஏந்திக் கொண்டு 3வது திருக்கரம் அபயகஸ்தமாகவும் 4வது வரத்தை அளிக்கக்கூடிய வரதனுடைய பெருந்தேவி தாயாராக இருப்பதால் இவளும் வரதகஸ்தத்துடன் நமக்கு காட்சியை அளிக்க, பச்சை வஸ்திரத்தை கம்பீரமாக அணிந்து கொண்டு உயர்ந்த பீடத்தில் அமர்ந்து மாலைகளை சாற்றிக் கொண்டு சேவை அளிக்கக்கூடிய மூலமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு குமுதவல்லி பெருந்தேவி தாயார் உற்சவமூர்த்தியையும் இங்கே இதோ தரிசிக்க துவங்கிவிட்டோம். உற்சவமூர்த்தியும் மூலவர் போலவே அமர்ந்த திருக்கோலம், கிரீடம், திருமுகத்திலே பளபளக்கக்கூடிய ஒரு திலக்கம், திறந்த நேத்திரங்கள், 2 கைகளிலே ஆகா அழகிய தாமரையை ஏந்திக் கொண்டு அபய வரத ஹஸ்தங்களுடன் கருணையே உருவெடுத்து சேவை சாதிக்கக்கூடிய உற்சவரும் நம்மை இந்த சுக்கிரவாரத்திலே பரம அனுகிரகத்தை அளிப்பவளாக நம்முடைய பாக்கியமும் மகாலட்சுமியினுடைய திவ்ய சரித்திரத்தை கேட்பதும் தாயாருடைய தரிசனத்தை இன்று அடைவதும் நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. குமுதவல்லி பெருந்தேவி தாயார் மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு மகாலட்சுமி எவ்வாறு சுயம்வரத்திற்காக கிளம்ப இருக்கின்றாள் என்ற ஒரு கம்பீரத்தை 28வது தசகத்திலே 6வது ஸ்லோகத்தில் பட்டத்திரியும் ஆரம்பிக்க துவங்கிவிட்டார். குருவாயிரப்பா, வரணஸ்ரஜம் ஆத்தபிருங்கநாதோ தததீசா குச்ச கும்பமதயான பதசில்சித மஞ்சுனோ புராத்வோ கலிதவ்ரேல விலாசோ ஆசசாதக. மகாலட்சுமி ஒரு வைஜெயந்தி மாலையை கையில எடுத்துண்டு தனக்குண்டான ஒரு மணாலனை தானே தேர்ந்தெடுப்பதற்காக கிளம்புறாளாம். அதுக்குத்தான் அந்த காலத்திலேருந்தே ஸ்வயம்வரம்னு பேரு. ஸ்வயம்ன்ற வார்த்தைய தனக்குன்னு அர்த்தம். தனக்கு ஒரு வரனை தேர்ந்தெடுப்பதற்கு ராஜாக்களுடைய சம்பிரதாயத்துல ஸ்வயம்வரம்னு பேரு. அந்த ஸ்வயம்வரம்னு ஒன்னு ஏற்பாடு ஆச்சுன்னு சொன்னால் என்ன ஒரு பழக்கம்னு சொன்ன, வரணஸ்டஜம் ஆத்தபிருங்கநாதம், அந்த பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் போட்டி போட்டுண்டு இந்த ஒரு ஸ்வயம்வரத்துக்காக நிக்கிறா. அப்ப நிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க பிரம்மா இவளை அடையறதுக்கு அவரும் வந்து நிக்கிறார். இந்திரன் வைக்கிறான், எல்லாரும் போட்டி போட்டுண்டு வந்து நிக்கிறா. அப்ப மகாவிஷ்ணுவனுடைய பார்வை மத்திரம், குருவாயிரப்பா உன்னை நீ அந்த மந்திரமலையை கடைஞ்சுட்டே இருந்தா கூட தததி குச்ச கும்பமல் தயானாக, வண்டுகள் நாதத்தோடு இருக்கக்கூடிய உயர்ந்த அந்த மாலை பேர்லயே உன்னுடைய ஒரு கண்ணு இருந்துட்டு இருக்கு. அப்ப மகாலட்சுமியானவள் யாரையும் லட்சியம் பண்ணல. தனக்குண்டான ஒரு பெருமையோட தனக்கு உண்டான நாதனை தார்ந்தே தேர்ந்தெடுப்பதற்காக அங்கேருந்து அவ கிளம்பி போறாளே. அப்ப அந்த மாலையை கையில வச்சுட்டு இருக்கா. அந்த மாலையில என்ன இருக்குன்னா, நாராயண பட்டத்திரி சொன்னார், வண்டுகள் எல்லாம் அதுல லீங்காரம் பண்றதா. அந்த அளவுக்கு அதுக்கு வைகுண்டத்துலதான் அங்க இருக்கக்கூடிய புஷ்பங்கள்ல வண்டு உட்கார்ந்து ரீங்காரம் பண்ணும். இவ கையில இருக்கக்கூடிய இந்த மாலையில கூட வண்டுகள் நின்று ரீங்காரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ மகாவிஷ்ணுவை தேடிண்டு வந்து இருக்கா. மகாவிஷ்ணு எங்கேயோ கோடியில இருக்கார்.
இவருடைய பார்வை அவர் பேர்ல, அவருடைய பார்வை இவோ பேர்ல. கம்பர் கம்பராமாயணத்துல சொல்லுவார், கொள்ளும் வேலும் கூட்டமும் என்னும் இவையெல்லாம் வெல்லும் வெல்லும் எனமதற்கும் விழி கொண்டால் சொல்லும் தன்மை தன்றது குன்றும் சுவரும் தின்கல்லும் புல்லும் கண்டு உருக பெண் கனி நின்றாள். பார்க்கடல்ல இப்ப மகாலட்சுமி மாலையோடு நிக்கக்கூடிய உருவத்தை கம்பராமாயணத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ராமன் அந்த மிதிலைக்குள்ள நுழைஞ்ச போது சுயம்வர மாலையை கையில எடுத்துண்டு 5000 ஆட்கள் அந்த சபையில கூடி ராஜாக்கள் குவிந்து சீதையை அடையணும்னு நினைக்கிற போது சீதை கையில மாலையை வச்சுண்டு ராமன் எங்க இருக்கானோ ராமனையே பார்த்துண்டு தின் கல்லும் புல்லும் கண்டுருக மனச உருக்கிண்டு இவர் நமக்கு நாதனாக வரணுமே அப்படின்னு எப்படி நின்றான்னு கம்பர் சொல்றாரோ, அதத்தான் நாராயண பட்டத்திரியும் வரனஸ்ரஜமாத்தபிருங்கநாதம் தததி குச கும்ப மந்தயானாகம். அந்த எம்பெருமானுடைய அந்த ஒரு பார்வையானது பட ஒத்த ஒத்தரையாக தாண்டி அவ்வளவு அழகா நீங்க கிளம்பின்றிருக்கலாமேன்னு பதசில் சித மஞ்சனு புராத்வமோ கலித்ரீல விலாசமோ ஆஹாசசாத. 28வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகம் ரொம்ப ஒரு சுலபமான ஸ்லோகம். அதை எடுத்துட்டு இவ சுயம்வரத்துக்காக கிளம்புறா, எல்லாரும் கூடியிருக்கா, மகாவிஷ்ணுவையே இவ பார்க்கிறா. மகாவிஷ்ணு இவ மாலையை கையில எடுத்துட்டு எந்த இடத்துக்கு வரப்போறா அப்படின்னு மகாவிஷ்ணு பார்த்துட்டு இருக்கார். மங்களகரமான வாத்தியங்கள்லாம் அங்க முழங்கின்னு இருக்கு. அப்ப அந்த மகாலட்சுமி வரக்கூடிய ஒரு அழகு இருக்க எந்த அளவுக்கு ததஸ்திதோ நூபுரவல் குசிஞ்சிதை அழகா தான் காதல இருக்கக்கூடிய பாதாள உலக வாசிகள்லாம் கொடுத்த குண்டலங்கள் அசைய மங்களகரமான ஒரு ரக்ஷையை போட்டுண்டு பட்டு தங்க வஸ்திரமானது பலபல பலபலன்னு மின்ன இந்திரன் கொடுத்த முத்துமாலையும் பரிமளிக்க 2 கையில ஒரு தாமரை பூவை ஏந்துண்டு ததக்ருதஸ்வஸ் அத்யோத்பலஸ்ரஜம் நதத்விரேபம் பரிகிருக்ய பாணினா ததஸ்ததோ நூபுரவல் குசிஞ்சிதைர் விசர்பதி ஹேமலதே வசாபபோ. பாகவதம் ரொம்ப அழகா பேசித்து தான் தன்னுடைய தங்க ஆபரணங்கள் எல்லாம் மிளரக்கூடிய அளவுக்கு எல்லாரும் காத்துட்டு இருக்கா. அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகள்லாம் கூட போட்டி போட்டு நிக்கிறான்னு 28வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, திருமகள் மலர்கள் மாலை தெரிந்தெடுத்தும் உமை நாடி உருமிகு கொங்கை பாரம் உடன் வர நடை நடந்தே பெருகிடும் சிலம்பின் ஓசை பாதத்தில் ஒலித்திருக்க அருகினில் வெக்கத்தோடும் அமைதியாய் கண்ணா உன்னை அடையலுற்றாள். மகாலட்சுமி வந்து ஒத்த ஒத்தரையா தாண்டி இந்த ஒரு சுயம்வரத்தை ஏத்துண்டு வரப்போறான். அந்த சுயம்வரத்தை எப்படி ஆரம்பிச்சான்னு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார் பட்டத்திரி. அதாவது 28வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பா கிரிசத் ருகிநாதி சர்வதேவ குணபாஜோப்ய நிமுக்த தோஷலேசனே அவமிருஸ்ய சதைவ சர்வரம் ஏ நிகிதா த்வய்ய ஜனாபி திவ்யமாலா. கையில தாமர புஷ்பத்தை எடுத்துண்டு ஸ்வயம்வரம்னா கிளம்பி தனக்கு தானே ஒரு கணவனை தேடுவதாக வரா. அது அந்த காலத்து வழக்கம். முதல்ல துர்வாசர் நிற்கிறார், அப்புறம் தேவேந்திரன், பிரம்மா, சிவன், மார்க்கண்டேயர் முதலியவா. நம்ம தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கமே, மகாலட்சுமினா யாருக்குத்தான் ஆசை இருக்காது மகாலட்சுமி தங்க கிட்டக்க இருக்கணும்னு. அதனால எல்லாரும் வந்து நிக்கிறா, ஒத்த ஒத்தரையா தாண்டிட்டு போறா. ஏன் அவர்களை தாண்டறான்றதுக்கு அவ மனசுக்குள்ள காரணம் நினைச்சுக்கிற அழகையெல்லாம் பாகவதமும் நாராயணியும் இந்த சுயம்வரத்தை அழகா பேச போறது. அந்த மகாலட்சுமியினுடைய சுயம்வரம் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் கோயில் கொண்டுள்ள ஆண்டாள் நாச்சியார், சுதர்சன ஆழ்வார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா
ஸ்ரீமன்னாராயணா